கூட்டணி முடிவுகளுக்கான முழு அதிகாரத்தை இபிஎஸ்க்கு கொடுத்தது யாருக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது? நாளைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியில் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் சசிகலா டிடிவி தினகரனும் அந்த என்டிஏ கூட்டணியில் இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் என்பதே பொதுக்குழுவின் ஒரே தீர்மானமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி பொதுக்குழு நடத்தினாங்களோ அதே போல எம்ஜிஆர் அவர்கள் பொதுக்குழு எப்படி நடத்தினாரோ அதே வழியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பொதுக்குழு நடத்திட்டு இருக்காரு. இனிமேல் அதிமுகவுக்கு நான் மட்டும்தான், அதே போல அதிமுகவில் என்னை மீறி யாருமே வந்து பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. ஒற்றை தலைமை பேசுபவர்கள் பின்னால் இரட்டை அரசியல் செய்கிறார்களா? இல்லை, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பேசே 2 பேஸ் இருக்குது, 2ல் ஏதாவது ஒரு பேஸுக்கு வந்து ஓட்டை போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான மனநிலைக்கு தான் வருவாங்க. விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார். திமுகவோட ஓட்டை வந்து அதிக அளவில் வந்து விஜய் அவர்கள் பிரிப்பார். பொருத்தம் தான் பார்க்கணும். ஸ்டாலின் ஆட்சியில் பல ஊழல் வழக்குகள் இருக்கிறது. மீண்டும் மக்கள் அவரை நம்புவார்களா? எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய ஊருக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அங்கே கூடுற கூட்டத்தை பார்த்தா தெரியும் திமுக ஆட்சியில் வந்து மக்கள் எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் என்பதே பொதுக்குழுவின் ஒரே தீர்மானமா? இல்லை, அந்த பொதுக்குழு ஏன் கூட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எப்போ எல்லா வருஷ இறுதியிலையும் வந்து அந்த மாதிரி பொதுக்குழு அதிமுக தரப்புல வந்து கூட்டப்படும். இந்த பொதுக்குழுவோட முக்கிய நோக்கம் என்னன்னா 2026 தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம். நீங்கள் வந்து ஏற்கனவே நடந்த பொதுக்குழுலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை இருக்கும், ஏதாவது ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கும். அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து யாராவது போர்க்கொடி தூக்குவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி பொதுக்குழு நடத்தினாங்களோ அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் பொதுக்குழு எப்படி நடத்தினாரோ அதே வழியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பொதுக்குழு நடத்திட்டு இருக்காரு. இனிமேல் அதிமுகவுக்கு நான் மட்டும்தான், அதே போல் அதிமுகவில் என்னை மீறி யாருமே வந்து பேசக்கூடாது, செயல்படக்கூடாது என்பதெல்லாம் அந்த பொதுக்குழுவில் வந்து காட்டுகிறது. அதில் குறிப்பாக சிவி சண்முகம் அவர்கள் வந்து மிக அருமையாக பேசியிருந்தார். நீங்கள் பார்த்துருக்கலாம். அதிமுகவை எந்த கொம்பனாலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது, நான் அதிமுக காரன் பேசினார். அதில் முதல் 2 தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி இருக்குது, அதாவது பாஜக கூட்டணியில் வந்து அதிமுக இருக்குது. அந்த கூட்டணிக்கு வந்து தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. 2வது தீர்மானம் என்னென்னா, இந்த மாதிரி கூட்டணி குறித்தும் அதே போல் கூட்டணியில் வந்து யார் யார் இடம்பெறணும் அப்படின்னு குறித்தும் வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதெல்லாம் டிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, நாளைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியில் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் சசிகலா டிடிவி தினகரனும் அந்த என்டிஏ கூட்டணியில் இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இனிமேல் கட்சிக்குள்ளே, அதாவது அதிமுகவில் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் டிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஃபுல்லாக தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஸோ இந்த பொதுக்குழு நோக்கம் என்னென்னா, இனிமேல் ஒரே பொதுச் செயலாளர் அது எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக என்பது ஒரே ஒரு கொடையின் கீழ் செயல்படும், அதுதான் காட்டுது. கட்சிக்குள் இன்றும் துரோகிகள் இருக்கிறார்களா? அவர்கள் யார்? இல்லை, இப்போ நம்ம துரோகின்னு சொல்ல முடியாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு போர்க்கொடி தூக்குனார். எப்படின்னா, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது வந்து அந்த மாதிரி போர்க்கொடி தூக்குவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செங்கோட்டையனை வந்து இந்த மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்குனார், எல்லா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் பேசி முடித்த பின்பு அவர் கட்சியில் இல்லை, கட்சியில் பதவியில் வந்து தூக்கிட்டாங்க. அடிப்படை தொண்டர் பதவியில் மட்டும் இருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சசிகலா அதே போல் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட வந்து குரு பூஜைக்கு, தேவர் குரு பூஜைக்கு போனார்.
அது தெரிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து அவர் வந்து கட்சியில் வந்து ஒட்டுமொத்தமாக விலக்கப்படுகிறார். ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இனிமேல் கட்சியில் வந்து துரோகிகள் அப்படின்னு யார் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மனசுலேயே வச்சுக்கணும். வெளியில் நீங்கள் சொன்னீங்க இல்லை வெளியே அதை காட்டுறீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்சியில் வந்து நீக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். அப்படி துரோகிகள் இருக்கும் பொழுது அவர்களை களை எடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் கடுமையாக நடக்க வேண்டுமா? இல்லை நடக்க வேண்டுமா இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸோட நிர்வாகத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆஃபீஸில் தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா அப்படி தூக்கிடுவாங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஹா, நம்மளுக்கும் இதான் நடக்கும், நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அடக்கி வாசிக்கலாம் சொல்லிட்டு அமைதியாக வந்து செயல்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ அதிமுகவில் நடக்குது. ஸோ என்ன அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்தாலும், உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காமல் இருக்கலாம், அவர் வந்து ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிங்க என்ன வேணால் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் இருக்கலாம், என்ன தாட் வேணால் இருக்கலாம் அவரை பற்றி. ஆனால் நீங்கள் எதையுமே வெளிக்காட்ட முடியாது. அதிமுகவில் இருக்கீங்க, அதிமுக ஆதரவாக தான் செயல்பட வேண்டும். ஸோ அதுதான் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையனோட நீக்கத்தின் பின்னணியும் அதான். கூட்டணி முடிவுகளுக்கான முழு அதிகாரத்தை இபிஎஸ்க்கு கொடுத்தது யாருக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது? இல்லை, அதில் வந்து யாருக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கட்சியில் வந்து ஒரு ஆஃபீஸே நம்ம வந்து அதுக்கு சொல்லலாம். இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு எம்டி இருக்காருன்னு வச்சுங்களேன், இல்லை லைக் ஒரு சிஇஓ இருக்காருன்னு வச்சுங்களேன், நான் வந்து அவர் கீழே வேலை செய்கிறேன். வேலை செய்யும்பொழுது நான் என்ன நினைப்பேன், லைக் அரசியல் என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்த நம்ம லெவலுக்கு போகணும், அடுத்த சிஎம் ஆகணும், அடுத்த கட்சி தலைவர் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படி நினைக்கும்போதே வந்து என்ன ஆகுன்னா, இன்னொருத்தர் மேலே இருக்கார்ல, அவர் இருக்கும்போதே ஆக முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கும்பொழுதே நான் அப்படி நினைக்க முடியாது. அப்படி நினச்சாலும் சாத்தியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி எரிச்சல் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்களுக்கு இருக்கும், அதே போல் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கும், ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட இருக்கும், செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து அவர்களால் வந்து வெளியில் காட்டிக்க முடியாது, பேசவும் முடியாது. ஓகேவா? ஏன் பேச முடியாதுன்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, இப்போ தினமலரில் வந்து ஒரு செய்தி வந்தது, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர தயார். ஒரு காலத்தில் தர்ம யுத்தம் நடத்தினார், அதே போல் அதிமுகவை இரண்டாக பிரித்தவர், அதே போல் கட்சியில் எனக்கு தான் அந்த சைன் போடுற அதிகாரம் இருக்கணும், இந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் ஓபிஎஸ் ஒரு காலத்தில் வச்சார். அப்படி வைக்கும்போது என்னாச்சு, கட்சியில் குழப்பம் ஏற்பட்டது. அதை பற்றி தான் தினமும் வந்து டிபேட் பண்ணுவாங்க அங்கே. ஓகேங்களா? அப்படி பண்ணும்பொழுது கட்சி வந்து ஒரு பலவீனமான தோட்டத்தை வந்து கொடுத்தது. ஆனால் இப்போ இல்லை, அப்போ அப்படி இல்லை. என்ன மைண்ட் செட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா, நாம் வின் பண்ணணும். ஓகேங்களா? இந்த முறை நாம் வந்து வெற்றி பெறலாம், அது வந்து தொண்டர்களை சோர்வாக்கும், நிர்வாகிகளையும் வந்து சோர்வாக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து லைக் நிறைய விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. அதில் வந்து ஓபிஎஸ் அவர்களும் புதிதாக கட்சி தொடங்கி சேர்த்துக்கொள்ளப்படுவார், அல்லது கட்சியிலே வந்து ஏதோ ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து சேர்த்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒற்றை தலைமை பேசுபவர்கள் பின்னால் இரட்டை அரசியல் செய்கிறார்களா? இல்லை, இப்போ இரட்டை அரசியல் வந்து செய்ய முடியாது. ஏன்னா இப்போ திமுகவில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அதை நேரடியாக பண்ண முடியாது. இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் நடக்கும்பொழுது நான் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறேன், எனக்கு வந்து உள்ளடி வேலை பார்ப்பாங்க. ஒரு தொகுதியில் போய் மக்களுக்கு காசு கொடுக்காமல் இருக்கலாம், எலெக்ஷன் வேலை செய்யாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதையுமே வந்து டைரெக்டாக பண்ணவே முடியாது ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு. ஓகேங்களா? இன்டைரக்டாக நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஸோ அது லைக் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நான் ஒரு மாவட்ட செயலாளர்கள் எனக்கே பிடிக்காமல் இருக்கலாம், நான் கட்சி என்ன சொல்லுது, தலைமை என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் அதை தான் பின்பற்றுறேன். எனக்கு நான் வந்து வழக்கத்துக்கு மாறாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சிறப்பாக செயல்படுகிறார். எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அவர்களின் நீக்கத்துக்கு பிறகு வந்து இது தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கும். இபிஎஸ் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரா? சரி, அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து இது முக்கியமான தேர்தல். ஏன்னா 2011 2016 வந்து 2 எலெக்ஷனில் வந்து அவங்க வின் பண்ணிவிட்டு எப்பொழுதுமே தமிழக அரசியலில் வந்து சில அதிமுக திமுக அப்படி தான் வந்து வெற்றி பெற்று கொண்டு வந்தார்கள். ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து அதிமுக, தற்பொழுது வந்து திமுக ஆட்சியில் இருக்குது. அடுத்த முறை கண்டிப்பாக வந்து அதிமுக ஆட்சியை பிடித்தே அவன் சூழலில் இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து 2019 தொடர் தோல்விகளை வந்து சந்தித்து வராங்க அதிமுக. ஸோ தொண்டர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்காங்க. அவர்களை உற்சாகமூட்டுவதற்கும் அதே போல் நாம் இந்த தேர்தலில் வெற்றியை பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் லைக் இண்டிகேட் பண்ணுறாங்க திமுகவுக்கும் மற்ற கட்சியினருக்கும். ஸோ அதை தான் வந்து
இதை சொல்ல வராங்க அந்த பொதுக்குழு மூலமாக. அதே போல் உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில் வந்து விலையேற்றம் இருக்குது. அதே போல் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அதே போல் அவர்கள் சட்ட ஒழுங்கு வந்து இந்த ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு தெரியும், சட்ட ஒழுங்கும் சரியில்லை, கொள்ளை நடக்குது. அதே போல் திமுகவிலே பவர் சென்டர்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க. இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது அவர்களை தவிர வேறு யாருமே அதிமுகவில் பேச முடியாது. அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அவங்க சொல்கிறதா எல்லாம் கேட்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ திமுக இல்லை. ஸோ நினைத்தவர்கள்லாம் வந்து பவரை வந்து அதிகாரத்தை தவறாக வந்து பயன்படுத்துகிறார்கள். அதே போல் ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி இருக்கிறது. ஸோ எங்கும் ஊழல், எதிலும் ஊழல்ன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த திமுக ஆட்சியில் வந்து ஊழலாக நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது திமுக மேலே. அந்த அதிருப்தியை எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காத்துட்ருக்காங்க. இப்போது அதிமுகவில் வந்து நிறைய கட்சிகள் அணியும், பாமக அணியும், தேமுதிக அணியும். எதிர்காலத்தில் விஜய் அவர்கள் வந்தாலும் வரலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கார். நான் இப்போ யார் கூட போய் சேரலாம், யார் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கார். ஸோ தனியாக நின்றாலும் வந்து அவர் வெற்றி பெற மாட்டார். ஏன்னா விஜய் ஒரு தொகுதியில் நின்னா வெற்றி பெற்றுவார். ஆனால் ஆட்சியை பிடிப்பாரான்னு கேட்டால் இல்லை. அது விஜய் அவர்களுக்கும் தெரியும், விஜய் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2011 தேர்தல் வந்து அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் ஆட்சியில் பல ஊழல் வழக்குகள் இருக்கிறது. மீண்டும் மக்கள் அவரை நம்புவார்களா? இல்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய ஊருக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருக்கார். அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அங்கே கூடுற கூட்டத்தை பார்த்தா தெரியும் திமுக ஆட்சியில் வந்து மக்கள் எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் வந்து மக்கள் வந்து இவங்களை திமுகவை நம்புவதற்கு தயாராக இல்லை. இப்போ துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் உறுதி கொடுக்கப்பட்டது, தேர்தல் வாக்குறுதியாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, கைது செய்யப்படுறாங்க, உண்ணாவிரதம் போராட்டம் கடலில் இறங்கி போராடுறாங்க. இப்படி வந்து அமைதியான முறையில், ஜனநாயக முறையில் பல வழிகளில் அந்த மக்கள் வந்து தங்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க. ஆனால் அவங்க ஏன் போடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க, அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு வந்து காது கொடுத்து கூட கேட்கல. அப்போ சென்னையில் இருக்கிற மக்கள், சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திமுகவின் கோட்டையிலே இவர்களால் ஒரு மக்களின் அந்த துப்புரவு கிட்டத்தட்ட வந்து 10-15,000 குடும்பங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களாலே வந்து திமுக அரசை வந்து நம்ப தயாராக இல்லை. அவங்க வந்து சொல்வது ஒன்று, செய்வது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பார்க்குறாங்க. ஸோ மக்கள் வந்து 2026 தேர்தலில் திமுக என்ன தான் வாக்குறுதி கொடுத்தாலும் அவங்க நம்ப தயாராக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து நிறைய பேர் விஜய்க்கு சாவா வாழ்வா தேர்தல் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து அதிமுகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் திமுக தான் வாழ்வா சாவா தேர்தல். ஜெயலலிதா அவர்களின் கொள்கையும் இபிஎஸ் இருவரின் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இல்லை, தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அம்மா வழியில் தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா வழியெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்களோ, லைக் ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே வழியில் தான் இபிஎஸ் அவர்களும் வந்து தன்னோட ஆட்சியை வந்து நடத்தி கொண்டு வருகிறார். கட்சிக்காரங்களை வந்து சந்திப்பதாக இருக்கட்டும், அதே போல் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதாக இருக்கட்டும், அதே போல் கட்சியை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதாகட்டும். இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து உயிரோடு இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த மாதிரி பேசியிருந்தா வச்சிங்களேன், ஜெயலலிதா அவர்கள் கண்டிப்பாக செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருப்பார். அதையே தான் வந்து இப்போது நம்ம எடப்பாடி பழனிசாமியும் செய்கிறார். அவங்க இரும்பு பெண்மணினா இவர் இரும்பு மனிதராக, இரும்பு தமிழராக செயல்படுகிறார். அப்படி தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல தலைமை பண்பை கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறார், நான் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. இது போக வந்து லைக் எப்படி சொல்கிறது, அவரை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். 2026 விஜயோட தாக்கம் எப்படி இருக்கும்? 2026 வந்து விஜய் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் தனியாக நின்னார்னா. விஜய் வந்து ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறான்னு சொல்லிட்டு சொன்னார். நிற்கும்பொழுது இயல்பாக வந்து அவர் வெற்றி பெறார். விஜயகாந்த் எப்படி விருத்தாச்சலத்தில் வந்து வெற்றி பெற்றாரோ அதே போல் விஜய் அவர்களும் எங்கே நிலானும் வெற்றி பெறுவார். அதற்கான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது. எப்படி சொல்கிறது, அங்கே வந்து பணம் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் போகலாம். விஜய் எங்கே நின்னாலும் 100% வந்து அவர் வெற்றி பெறுவார். ஆனால்
விஜய் நிறுத்துகிற கேண்டிடேட்ஸ் வந்து வெற்றி பெறுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் செலவு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. அந்த முகம் வந்து பரிச்சை. நீங்கள் வந்து சிவகாசியில் இருக்கீங்க, இப்போ சிவகாசியில் வந்து எவ்வளோ ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, அதிமுக சார்பாக ஒருத்தவங்க இருப்பாங்க, திமுக சார்பாக ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்பொழுது விஜயோட கேண்டிடேட் யாருன்னே தெரியாது. அங்கே விஜய் ரெப்ரசன்ட் பண்ணி பாப்புலர் ஃபேஸு, அதே போல் ஒரு க்ரௌட் புலராக இருக்க மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ சிவகாசியில் இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேஸே 2 ஃபேஸ் இருக்குது, 2ல் ஏதாவது ஒரு ஃபேஸுக்கு வந்து ஓட்டை போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான மனநிலைக்கு தான் வருவாங்க. விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார். திமுகவோட ஓட்டை வந்து அதிக அளவில் வந்து விஜய் அவர்கள் பிரிப்பார். பொருத்தம் தான் பார்க்கணும் விஜய் வந்து லைக் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் விஜய் அவர்கள் வந்து 10%, 5%, 20% ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அதை அப்படி பார்க்கல. அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். இப்பயே சொல்ல முடியாது. எங்களுடன் பொறுமையாக எங்கள் கேள்விக்கு பதில் அமைத்ததற்கு நன்றி.